ஜனவரி 7ஆம் தேதி நிலவரப்படி 24 மாகாணங்களில் போராட்டங்கள் பதிவாகியுள்ளன. இருப்பினும் அவற்றில் பெரும்பாலானவை சிறிய அளவிலும் ஆங்காங்கே சிதறியாகவும் காணப்பட்டன. டெஹ்ரானில் அதிகப்படியான போராட்டங்கள் பதிவாகி இருந்தாலும் கடந்த சில நாட்களாக சிறிய நகரங்களில் அரிதாக காணப்படும் பெரிய அளவிலான கூட்டங்கள் தொடங்கியுள்ளன. இது கவனத்தை தலைநகரில் இருந்து பிற இடங்களுக்கு திருப்பியுள்ளது. இந்த அமைதியற்ற சூழல் குறித்து தெளிவான ஒற்றை விளக்கம் எதுவும் இல்லை. சிலர் இது பொருளாதார நெருக்கடியால் துன்பப்பட்டதாக கருதுகின்றனர். மற்றவர்கள் இது நீண்டகால அரசியல் மற்றும் சமூகம் குறைகளின் சமீபத்திய வெளிப்பாடு என்றும் விவரிக்கின்றனர். தற்போதைய அமைதியற்ற சூழல் 2022ஆம் ஆண்டு நடந்த மாசா அமினி போராட்டங்களின் எண்ணிக்கையை விட மிக குறைவாக உள்ளது. மேலும் அதிகாரிகளுக்கு மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட்டு வருகின்றனர். போராட்டங்கள் எவ்வளவு பரவலாக நடத்தப்படுகின்றன? சமீபத்திய போராட்டங்கள் அலை ஈரானில் பெரும் பகுதிகள் விரிவடைந்துள்ளன. போதிலும் அதிக மக்கள் பங்கேற்கும் விதம், இடம் மற்றும் காலத்துக்கேற்ப பொருளளவில் மாறுபட்டுள்ளது. ஆரம்பத்தில் மிக குறுகிய கூட்டங்களில் ஒன்று டிசம்பர் 28 அன்று, அதாவது போராட்டத்தின் முதல் நாள் அன்று தெஹ்ரானில் நடைபெற்றது. அப்போது நூற்றுக்கணக்கான கடைக்காரர்கள் வாணிகர்களும் வீதிகளில் இறங்கி போராடினர். அடுத்தடுத்த நாட்களில் போராட்டங்கள் பொதுவாக சிறிய அளவிலும் சிதறியும் குறுகியும் காலம் நீடிப்பதாக இருந்தன. பெரும்பாலும் இவை இரவில் நடைபெறுவதோடு சில நபர்களை கொண்ட குழுக்களாக இருந்தன. இந்த முறையில் சுமார் 10 நாட்கள் போராட்டங்கள் தொடர்ந்தன. ஜனவரி 6 முதல் போராட்டத்தின் நிலவியல் ரீதியான போக்கு மாறத் தொடங்கியது. பல சிறிய மற்றும் முக்கியம் குறைவான நகரங்களில் அரிதான பெரிய அளவிலான கூட்டங்கள் காணப்பட்டன. இது ஒரு குறிப்பிடத்தக்க வளர்ச்சி என்று சில உள்நாட்டு ஊடகங்கள் குறிப்பிட்டன. முக்கிய போராட்டங்கள் மையங்களில் ஒன்றான மேற்கு மாகாணம் இலாமில் உள்ள அப்ஸ்தானில் பெருந்திரளான மக்கள் கூடினர். ஒரு நாள் கழித்து சமீபத்த ஆண்டுகளில் மக்கள் எழுச்சியை பார்த்திராத வடக்கு கெசரான் மாகாணத்தில் தலைநகரான கோஸ்டூரில் குறிப்பிட்டிருந்த அளவிலான ஆர்ப்பாட்டங்கள் பதிவாகின. ஜனவரி 7 மாலை வரை ஒட்டுமொத்த தரவுகள் ஒட்டுமொத்தமாக டெஹ்ரானில் அதிக எண்ணிக்கையில் போராட்டங்கள் நடந்து காட்டுகின்றன. இருப்பினும் முதல் நாள் தவிர தலைநகரில் நடந்த ஆர்ப்பாட்டங்கள் பெரும்பாலும் ஆங்காங்கு அளவில் குறைவாகவும் இருந்தன. இது சில மாகாண நகரங்களில் காணப்பட்ட செறிவான கூட்டங்களுக்கு மாறாக இருந்தது. டெஹ்ரானை தாண்டி பர்ஸ் மாகாணம், குர்திஸ் மக்கள் வசிக்கும் இலாம் மற்றும் கெர்மான்ஸ் மாகாணங்கள், தென்மேற்கில் உள்ள சில மாகாணங்கள் பகுதிகள் போராட்டங்கள் நடந்ததை தெளிவாக காண முடிகிறது. இந்த பிராந்தியங்களில் உள்ள பல நகரங்கள் நீண்டகால பொருளாதார வீழ்ச்சி, அதிக வேலையின்மை மற்றும் குறைந்த முதலீடு போன்ற சிக்கல்களை எதிர்கொண்டு வருகின்றன. மொத்தத்தில் ஈரானில் 31 மாகாணங்களில் 24 மாகாணங்கள் உட்பட 80க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் போராட்டங்கள் பதிவாகியுள்ளன. ஈரானில் 480க்கும் மேற்பட்ட மாவட்டங்களும் சுமார் 1400 நகரங்களும் உள்ளன. இந்த போராட்டங்கள் நிலவியல் ரீதியாக விரிவடைந்தாலும் அதன் அளவில் தீவிரத்திலும் சீரற்றதாக உள்ளது இது குறிக்கிறது. ஒட்டுமொத்தமாக பார்க்கையில் இந்த போராட்டங்கள் முந்தைய நாடு தழுவிய போராட்டங்கள், குறிப்பாக 2022இல் மாசா அமானில் மரணத்துக்கு பிறகு நடந்த போராட்டங்களை விட மிகச்சிறிய அளவிலே உள்ளன என்று சொல்லப்படுகின்றது. தற்போதைய போராட்டங்களை எவ்வாறு புரிந்து கொள்வது என்பதில் ஒருமித்த கருத்து இல்லை. சில ஆய்வாளர்கள் இதை பணவீக்கம், நாணயத்தின் உறுதியற்ற தன்மை, குறைவான வாங்கும் திறன் ஆகியவற்றால் துன்பப்பட்ட பொருளாதார ரீதியான போராட்டங்களாக பார்க்கிறார்கள். போராட்ட தொடக்க காலத்தில் வணிகர்கள் இதில் பங்கேற்று இந்த கருத்தை உறுதிப்படுத்துகின்றது. மற்றவர்கள் இந்த போராட்டங்கள் ஆழமான நீண்டகால அதிருப்தியை பிரதிபலிப்பதாகவும் இது அரசியல் ஆட்சிக்கு எதிராக பறந்தது ஆனால் ஒருங்கிணைக்கப்படாத எதிர்பார்ப்பாக இருப்பதாகவும் கூறுகின்றனர். தெளிவான தலைமையோ அல்லது கோரிக்கைகளோ இல்லாத இந்த போராட்டங்களை வரையறுப்பதை கடினமாக்குகின்றது. இது பொருளாதார குறைபாடுகள், அரசியல் ஒடுக்குமுறை, ஒன்று திரட்டப்பட்டு வெறுப்பு ஆகியவற்றின் கலவையாக திகழ்கின்றது. பெண்ணுரிமை மற்றும் சமூக சுதந்திரத்தை மையமாக கொண்டு 2022ஆம் ஆண்டு போராட்டங்களைப் போலன்றி தற்போதைய போராட்டம் ஒரு தெளிவான ஒருங்கிணைக்கும் கருப்பொருள் இல்லை. பல இடங்கள் போராட்டங்கள் மதகுருமார்கள் அமைப்பு மற்றும் உச்ச தலைவர்கள் ஹைலுதா அலி ஹமோனியாவை இலக்கு வைத்து முழக்கங்கள் எழும்புவதில் கவனம் செலுத்தியுள்ளனர். முந்தைய போராட்டங்களுடன் ஒப்பிடுகையில் ஈரானின் கடைசி ஷாவின் மகனும் தற்போது நாடு கடத்தப்பட்டு வசிப்பவர் ரெஷா பல்கிக்கு ஆதரவான முழக்கங்கள் அதிகரித்துள்ளன. இது தற்போதைய அரசியல் அமைப்பின் மீதான ஏமாற்றத்தை பிரதிபலிக்கிறது. கடைக்காரர்கள் இந்த போராட்டங்கள் தொடக்க வைத்தாலும் பல இடங்களில் இது பங்கேற்றவர்கள் எண்ணிக்கை விரிவடைந்துள்ளது. பல நகரங்களில் உள்ள பல்கலைக்கழகங்கள், வளாகங்கள், மாணவர்கள் முக்கியமாக போராட்டங்கள் இணைந்துள்ளனர். இது பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட குழுவை தாண்டி போராட்டத்தின் வீச்சை விரிவுபடுத்துவது. இருப்பினும் பல்வேறு குழுக்களுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பு குறைவாக உள்ளது மற்றும் நகரங்களுக்கிடையிலான தொடர்ச்சியான அமைப்பு ரீதியான ஒருங்கிணைப்புகள் சற்று குறைவாக உள்ளன. போராட்டத்தின் ஆரம்பத்தில் தபர்ஸ், இஸ்பான், மதாஸ், அல்வா உள்ளிட்ட பல வர்த்தக சபைகள் மற்றும் தொழிற்சங்கங்கள் இந்த போராட்டங்களிலிருந்து தங்களை விலக்கிக் கொண்டன. பொருளாதார அழுத்தங்களை ஒப்புக்கொண்ட போதிலும் எதிர்குழுக்கள் தங்களை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள முயல்வதாக தகவல் தெரிவித்த போராட்டங்கள் ஆதரவளிக்க மாட்டோம் என்று அவை கூறின.
ஜனவரி 7 அன்று கடைக்காரர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டதாக வந்த செய்திகள் அரசு ஊடகங்கள் உடனடியாக மறுத்தன. தனியாக குர்ஸ் இன மக்கள் வாழும் சில பகுதிகளில் ஜனவரி 8 அன்று கடைக்காரர்கள் வேலைநிறுத்தத்தை திட்டமிட்டுள்ளதாக தெரியவந்தது. போராட்டங்களில் மக்கள் பங்கேற்கும் முறைமைகளும் 2022 வேறுபட்டதாக தெரிகிறது. சீர்திருத்த ஆதரவாளர்கள் ஆய்வாளர்கள் அப்பாஸ் அப்தி கூறுகையில், மாசா அமினி போராட்டங்களில் இருந்ததை விட இதில் பெண்கள் மிக குறைவாக பங்கேற்றுள்ளனர். இந்த மாற்றமே சில சம்பவங்கள் அதிக வன்முறையை மாறியதாக காரணமாக இருக்கலாம் என்று குறிப்பிட்டுள்ளார். இளைஞரின் முக்கிய பங்கை முன்னிலைப்படுத்துவதாக அவர் சமூக பிளவு ஆழமடைவதை அது சுட்டிக்காட்டுவதாகவும் கூறினார்.